தேவராட்டம் அப்படின்ற ஆட்டம். வானத்து தேவ புருஷர்கள் ஆடிய ஆட்டம் அப்படின்றதுனால இது தேவராட்டம் அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்றது இந்த கலையை நிகழ்த்துவோர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இந்த தேவராட்டம் எப்படி உண்டாச்சு அப்படின்றத பத்தி இந்த ஆட்டத்தை நிகழ்த்தக்கூடிய கலைஞர்கள் கிட்ட பல்வேறு விதமான சிவிவழி செய்திகள் சொல்லப்படுது. இருந்தாலும் வரலாறுகளுடைய முற்பகுதியில தோன்றிய இந்த கலை இன்றளவும் அழியாமல் தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்டு வருது அப்படின்றதுதான் இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த கலையை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கு, தெரிஞ்சு. தேவராட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல ஜமீன் கோடங்கிப்பட்டியிலையும் விளாத்தி குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லயும் போடி தேவாரம் போன்ற ஊர்களிலும் பரம்பரையாக நிகழ்த்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய கம்பளத்து நாயக்கர் சமூகத்தோட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களால இந்த கலையானது இன்றளவும் நிகழ்த்தப்பட்டு வருது. கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளை பேசக்கூடிய இந்த சமூக மக்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே இந்த தேவராட்டம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜக்கம்மா கோவிலில் சித்திரை மாதம் நிகழ்த்தப்படக்கூடிய கொடை விழா சடங்கினுடைய உச்சகட்ட நிகழ்ச்சியாக இந்த தேவராட்டம் அப்படின்றது நிகழ்த்தப்படுவது உண்டு. இந்த தேவராட்ட கலையை ஒரு குறிப்பிட்ட சூழலில் மட்டும்தான் நிகழ்த்தணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கட்டாயம் இல்லை. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களையும் ஒன்றிணைத்து ஆட வைக்கக்கூடிய சிறப்பம்சம் கொண்டது இந்த தேவராட்டம் அப்படின்றது. நம்மள பலரும் இந்த கலையை நிகழ்த்தும் போது பார்த்திருக்க கூடும். தேவராட்டம் அப்படின்றது ஆண்கள் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு கலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த கலையில இத்தனை கலைஞர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு எந்த வரையறையும் கிடையாது. 8 பேர்ல இருந்து 13 பேர் வரைக்கும் ஆடணும் அப்படின்றது ஒரு பொதுவான விதியாக சொல்லப்படுது. ஆட்டம் நடக்கும் போது பார்வையாளர்களும் ஆட்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க. ஆட்டத்தை நிகழ்த்தக்கூடிய கலைஞர்களும் பார்வையாளர்களாக மாறுவதுண்டு. இந்த கலையை நிகழ்த்தக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஒப்பனைகள் எதுவும் கிடையாது. இடையில சாதாரணமாக உடுத்தக்கூடிய வேட்டி, கைகள்ல ஒரு சிறிய துணி, கால்கள்ல சலங்கை, தலையில தலப்பாகை, அப்புறம் சலங்கை மணிகளை நீளமான நூல்ல கோர்த்து கால்ல கட்டிக்குவாங்க. இந்த மணிகளினுடைய எண்ணிக்கை இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. இதுதான் இவர்களுடைய ஒப்பனை. இருந்தாலும் இந்த ஆட்டத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு கலைக்குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழு நீள கை இருக்கக்கூடிய மஞ்சள் நிற சில்க் சிப்பா, 8 முழ வேட்டி, பச்சை நிறத்தில் ஆரஞ்சு கோடிட்ட தலைப்பாகை, கையில் நீல நிற துணி அப்படின்னு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பனை வகையை வைத்திருக்கிறதாக சொல்றாங்க. இந்த தேவராட்டத்திற்கு உகந்த இசைக்கருவிகள் அப்படின்றது இன்றைக்கு பலது சொல்லப்படுது. இருந்தாலும் ஆரம்ப காலத்திலிருந்து இன்றளவும் பெரும்பான்மையாக இசைக்கப்படக்கூடிய இசைக்கருவி எது அப்படின்னா அது உரிமை அப்படின்ற இசைக்கருவி தான். இத தேவ தும்பி அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த இசைக்கருவியானது இந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையோட பல்வேறு தருணங்களில் இசைக்கப்படக்கூடிய ஒரு கருவியாகவே மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இடுப்புல
தோல்ல வேட்டி, தலையில தலைப்பாகை, கையில சின்ன துணி, இதை வச்சுக்கிட்டு உரிமை மேளத்துக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஆட்டம் தான் இந்த தேவராட்டம் அப்படின்றது. இந்த தேவராட்ட கலை எப்படி நிகழ்த்தப்படுது அதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவராட்ட கலையினுடைய தொடக்கமே சடங்கு மரபானது. ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு அறிகுறியா உரிமையை தொட்டு வணங்கிக்கிட்டு ஆட்டத்தை தொடங்குவாங்க. பார்வையாளர்களுக்கு முன்னாடி ஆட்டக்காரர்கள் வரிசையாக முதல்ல வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி உரிமை அடிக்கக்கூடியவங்க நிப்பாங்க. இவங்க முதல் அடவுக்காக இசைக்க தொடங்குறப்போ கலைஞர்கள் ஆட தொடங்குவாங்க. தேவராட்டம் அப்படின்றது ரொம்பவே மெதுவாக ஆரம்பித்து படிப்படியாக வேக நிலைக்கு போகக்கூடிய ஒரு வகையான ஆட்டம். தேவதுன்பி அப்படின்னு சொல்லப்படுற உரிமை இசைக்கருவியை இசைக்கக்கூடிய அந்த இசை கலைஞர்கிட்ட தான் இந்த ஆட்டத்தினுடைய வேகம் அப்படின்றதும் கட்டுப்பாடு அப்படின்றதும் இருக்கு. அவரு எவ்வளவு வேகமாக அடிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலைஞர்கள் ஆடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆட்டம் உச்ச நிலைக்கு போனதுமே நிறுத்தப்படும். கொஞ்ச நேரம் ஆட்ட கலைஞர்கள் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததா மறுபடியும் ஆட்டத்தை தொடருவாங்க. தேவராட்டம் அப்படின்றது எப்பெல்லாம் நிகழ்த்தப்படும் அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவராட்ட கலை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களிடையே இன்றைக்கும் பரவலாக நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய ஒரு கலை அப்படின்றதுனால அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் கிட்ட அவங்களுடைய சடங்குகள் சார்ந்த ஒரு விஷயமாகவே இந்த தேவராட்டம் மாறி இருக்கு. குறிப்பா திருமண சடங்குல தேவராட்ட சடங்கியல் அப்படின்றது மிக முக்கியமான பங்கு வகிக்குது. திருமணத்துல பெண்ணை அழைக்கக்கூடிய நிகழ்ச்சி, மணமக்களுடைய வரவேற்பு, மணமகள் செய்யக்கூடிய சடங்குகள், மணமகன் செய்யும் சடங்குகள் அப்படின்னு பல்வேறு சூழல்கள்ல இந்த தேவராட்டமானது நிகழ்த்தப்படுது. இந்த ஆட்டத்தினுடைய ஆடுகளம் அப்படின்றதும் பார்த்தோம்னா எந்த மாதிரியான இடமாக கூட இருக்கலாம் அப்படின்றது இந்த ஆட்ட கலைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயமாக இருக்கு. இந்த தேவராட்டத்துல மொத்தம் 18 அடவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத அடிப்படை அடவுகள் அப்படின்னு கூட சொல்றாங்க. அடிப்படை அடவுகளை 4 நிலைகளில் வேறுபடுத்துவதன் மூலமா 72 அடவுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு கலைஞர்கள் சொல்றாங்க. இந்த 72 அடவுகளும் 6 சப்த கூறுகளை உடையது. ஒவ்வொரு அடவும் தனித்தனியாக ஆடப்படும் போது இந்த 6 ஒலிக்கூறுகள் மட்டுமே மறுபடியும் இசைக்கப்படுது. இப்படி ஆடப்படக்கூடிய அடவுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் தேவராட்டமாக உருப்பெறுது. இந்த கலையினுடைய அடிப்படை அடவுகள் 18 கட்டாயமாக ஆடப்படணும் அப்படின்னு கூட மூத்த கலைஞர் நமக்கு கூடுதல் தகவலாக சொல்றாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போன இந்த தேவராட்டம் கோவில் சடங்கு சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் நடக்கப்படுறது உண்டு. குறிப்பாக அவர்களுடைய குலதெய்வமான ஜக்கம்மா வழிபாட்டின் போதும் அவங்களுடைய வாழ்க்கை வட்ட சடங்குகளான திருமணம், பூப்பு சடங்கு இது மாதிரியான நிகழ்வுகளின் போதும் கட்டாயமாக நிகழ்த்தப்படுறது உண்டு. சில தருணங்கள்ல பொழுதுபோக்குக்காகவும் கூட தேவராட்டம் நிகழ்ச்சி நடத்தப்படுறது உண்டு. அந்த கலைஞர்களுடைய பரம்பரையாகவே சொல்லப்பட்டு அல்லது பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டக்கலை அப்படின்றதுனால இந்த கலையை சொல்லி தருவதற்கு அப்படின்னு சொல்லி தனியாக பயிற்சி பள்ளிகள் அப்படின்றது பெருசாக எதுவும் இல்லை. குறிப்பா இந்த தேவராட்டம் நிகழ்த்தப்படும் போது அந்த ஆட்ட நிகழ்ச்சியை பார்ப்பதிலிருந்தே கற்றுக்கொள்வது அப்படின்றது ஒரு பொதுவான வழக்கமாக இருக்கு. தேவராட்டம் நிகழ்த்தக்கூடிய சூழல் அப்படின்னு நம்ம இதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எந்த சூழலையும் கூட இந்த கலையை நம்மால நிகழ்த்த முடியும். இந்த சமூகத்தினருடைய வாழ்வு நிலைகளில் ஒன்றாகவே இந்த கலை இன்றளவும் இருந்துட்டு இருக்கு. இந்த தேவராட்டம் அப்படின்றது இன்றைக்கும் பள்ளி கல்லூரிகள்ல ஆண்டு விழாக்களின் போதும், ஊர்ல முக்கியமான திருவிழாக்கள் நடைபெறுகிற போதும், அரசியல் விழாக்களின் போதும், அரசியல் பிரமுகர்களுக்கு வரவேற்பு அளிக்கின்ற போதும் நிகழ்த்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கலையாக இருந்து வருகிறது.
சரி நண்பர்களே, நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வார கலையும் கானமும் நிகழ்ச்சியில தேவராட்டம் பற்றிய பல்வேறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மன நிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அறிவிப்பாளர் கார்த்திகேயன்.